அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கீகரிக்கப்பட்ட நேரங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் குறிப்பிட்ட நேரம் உண்டு. சரியாக அந்த நேரத்தில் ஒரு மனிதர் இந்த உலகம் மற்றும் மறு உலகம் தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை அல்லாஹ் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு இரவிலேயும் நடக்கிறது. இந்த செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 1384 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவிலும் இரவின் முதல் 1/3 பகுதி முடியும் போது கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து, நானே அரசன், என்னிடம் பிரார்த்திப்பவர் எவரும் உண்டா? அவரது பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன். என்னிடம் கேட்பவர் எவரும் உண்டா? அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர் எவரும் உண்டா? அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். வைகரை நேரம் புலரும் வரை இவ்வாறு கூறிக்கொண்டே இருக்கிறான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1387 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சில நேரங்களுக்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த நேரங்களில் கேட்கப்படுகின்ற அந்த தேவைகள் நிறைவேற்றி தரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தமது வணக்கத்தின் போது அல்லாஹுவிடம் மிகவும் நெருக்கமாக இருக்க வாய்ப்புள்ள நேரம் இரவின் இறுதி பகுதி நேரமாகும். ஆகையால் உங்களில் அந்த நேரத்தில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து வணங்குபவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் அதை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை குறித்து, அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மக்கள் உறக்கத்திலும் உலக இன்பங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வாய்ப்பளிக்கிறான். அந்த ஒரு நம்பிக்கையாளர் அல்லது ஒரு பதிலளிக்கும் நேரம் ஏற்படுத்தி தூக்கத்தை வென்று அல்லாஹ்விடம் தமது எல்லாவித தேவைகளையும் கேட்பவருக்கு அருள் புரிகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது இரவினுடைய இறுதி பகுதியை குறிக்கின்றது என்று சொல்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகைக்கு உண்டான அழைப்பு, அதாவது பாங்கு, தொழுகையை நிலைநாட்டுகின்ற இகாமத், இந்த பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருவர் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவது இல்லை. இப்படியும் அந்த நேரத்துடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நேரங்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த நேரங்களிலே வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டு நம்மை படைத்தாடும் இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.